இசக்கியும் மகாவும் போட்ட பிளான் படி செழியனை வந்து தூக்கிடுறாங்க ஆளை வச்சு. இதனால் செழியல் காணோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக செழியனை காணோன்னு சொல்லிட்டு. உடனே வந்து செழியனை கண்டிப்பாக வந்து அந்த மாறன் தான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. மாறனுக்கு பயந்து செழியன் எங்கே போயிட்டான்னு தெரியல, இல்லை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கரமாக ஆடுறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. கல்யாண இடத்துல பொண்ணுக்கு வந்து கல்யாணம் என்ன போச்சுன்னா அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மகா ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே மகா வந்து அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, இந்த கல்யாணம் நின்று போய்டுன்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து கண்டிப்பாக காயத்ரியை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த விஷயம் வந்து சிவாவும் வந்து நம்ம ஆறுமுகமும் செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆறுமுகம் வந்து அவங்க அம்மா கிட்டம்மா இந்த கல்யாணம் வேணாம்மா, இசைக்கெல்லாம் வந்து தேவையில்லைம்மா அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிற ஆறுமுகம், இசைக்கு வந்து கண்டிப்பாக நல்லா வச்சுப்பாங்க காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. இதில் எனக்கு விருப்பம் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. யாருக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லை, என்ன பொண்ணு ஒத்துக்குனா போதும்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து உள்ளே போகிறாங்க. ரூமில் வந்து உங்கள் அம்மா வந்து இந்த உலகத்தில் இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நீ பண்ணியே ஆகணும், நீ கல்யாணம் பண்ணிக்க இசைக்கு சமைச்சா மட்டும்தான் உன் அம்மா இந்த உலகத்தில் இருப்பாங்க, கல்யாணம் வச்சா உங்கள் அம்மா அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா இல்லைனா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி மகா வந்து அவங்கள மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம வந்து காயத்ரியும் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. பொண்ணே கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னோடனே சரி அவள் கட்டிக்க விருப்பம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம வந்து அன்னபூரணி அடுத்து வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து செமைய டென்ஷன் ஆகிறார் ஆறுமுகம். ஆறுமுகத்தால் தாங்கிக்கவே முடியும் இந்த விஷயத்த. உடனே பைரவி வந்து என்ன ஆறுமுகம், இந்த இசைக்கியை வந்து கல்யாணம் பண்ணி எனக்கும் அதுதான் புரியவே புரியல பைரவி, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து சிவா வந்து ஆறுமுகம் நீ வா ஏன் நம்ம போகலாம் அப்படின்றாரு. எங்கே சிவா அப்படின்னோடனே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஆமாம் எனக்கும் நடக்கக்கூடாது, அந்த இசைக்கையெல்லாம் என் தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளையா, என்னால் இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது, அந்த இசைக்கு ரொம்ப மோசமானவன், அவன்லாம் நல்லவனே கிடையாது, அவன்லாம் என் தங்கச்சிக்கு ஜோடியாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் புரியுது ஆறுமுகம், நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது செழியனை கண்டுபிடிப்போம், செழியன் கண்டிப்பாக ஓடக்கூடிய ஆள் கிடையாது, அவ்வளோ பிரச்சனை வந்து கூட செழியன் வந்து காயத்ரிக்காக நின்னா, அதனால் வந்து செழியனை ஏதோ நடந்திருக்கு, அதனால் சரி இங்கேருந்து முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம், கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்குள்ளேயும் கல்யாணம் நடக்காது, நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. உடனே வந்து யாருக்கு தெரியாமல் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இங்கே இல்லைன்னா என்ன, கண்டிப்பாக வெளியே எதில் தூக்கிட்டு போங்க, யார் ஏதாவது வெளியே ஏதாவது கிடச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வாசலாண்ட அந்த மண்டப வாசலாண்ட எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இருக்குது. அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னே இந்த மாதிரி யாரோ வந்து வண்டியில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஏதோ பொருள் இருக்குது. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும், இந்த வண்டியாக தான் இருக்கும், எங்கே போயிருக்கு ஏது போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க காலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த வண்டியோட நம்பர் வாங்கி அதோட அட்ரஸையும் வந்து சேஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. 2 பேருமே போயிட்டு வந்து எல்லா இடமும் பார்க்குறாங்க. பார்த்தா வண்டி நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க, வண்டி இருக்க இடத்துக்கும் போயிடுறாங்க. உள்ளே போனால் வந்து நிறைய ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒருத்தராக தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. எப்படியாவது வந்து அந்த ரவுடிஸ் வெளியே வருவாங்க, நம்ம வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ரவுடிஸ் எல்லாம் வெளியே வராங்க. அப்போ வந்து அவங்கள அட்டாக் பண்ணி வந்து நம்ம வந்து சிவாவும் அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகமாக அவங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ணி செழியன் உள்ளே கட்டி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து செழியனை வந்து காப்பாற்றிடுறாங்க. செழியன் வந்து இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வந்து காயத்ரி வேணான்னு சொல்லிட்டு வரல, இவனுங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, இவனுங்களாம் எதுக்காக இப்படி பண்ணானுங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த இசைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அது இசைக்கியா அப்படின்னு, ஆமாம் அவர் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி செழியனை தூக்க சொன்னார் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மாறன்னு நினச்சா இதுக்கெல்லாம் காரணம் இசைக்கியா, இசைக்கு தான் இந்த வேலையை பண்ணதா, இவன் சும்மா வீட்டு கூட செய்வீங்களாம் அடித்து தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போயிடறாங்க. ஒருத்த மட்டும் மாட்டிக்கிறான், அவங்கள மட்டும் அடித்து வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து கரெக்டாக கல்யாணம் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. காயத்ரியால் தாங்கிக்கவே முடியல, காயத்ரிக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை அழுதுகிட்டே காயத்ரி வந்து உட்காடுறாங்க. இங்கே கரெக்டாக தாலி கட்டும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சிவாவும் வந்து எல்லாரும் எதிரும் வந்து செழியனை கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இசைக்கு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உண்மையும் வந்து உண்மை பொருள் எல்லாருக்கும் எல்லார் எதிரும் வந்து உண்மையை வந்து 2 பேருமே சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற மகாலை தாங்கிக்க முடியல.